அனைவருக்கும் வணக்கம். ஆர்கே அரசியல் 2.0 சேனலுக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இது பார்த்தீங்கன்னா ஆர்கே டிடிஎஸ் தமிழ் அப்படின்ற ஒரு சேனலோட இன்னொரு அங்கம் தான். இதுலேயும் முழுக்க முழுக்க நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுடைய ஒரு ஆட்சிக்கு உறுதுணையாக இருக்கிறதுக்காக தான். அதனால் நீங்கள் அதே சேனலுக்கு எப்படி அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே போல் இதுவும் சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் நம்ம நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிற போகிறோம். இன்றைக்கி அரசியல் விமர்சகர் மற்றும் பத்திரிகையாளர் அப்படின்ற பேரில் மக்களை ஏமாற்றிட்டு சில பேரை வந்து நம்ம தோல் உரிச்சு காட்ட போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியில் பெட்டியை வாங்கிட்டு எதிர்கட்சிக்கு சார்பா, எதிர்கட்சியில் பெட்டி வாங்கிட்டு ஆளுங்கட்சிக்கு சார்பா இப்படி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம டெய்லி அதை சமூக வலைதளங்களில் பார்க்கலாம். அவங்கெல்லாம் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சு தோல் உரிச்சு அவங்களை கிழிக்கிறதுக்காக தான் முக்கியமாக இதுக்கு நான் வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயமா இன்றைக்கி இருக்கிற ஒரு நியூஸை நான் சொல்கிறேன். இன்றைக்கி ஐபிஎஸ் அவர்கள், நம்மளுடைய ஐயா முன்னாள் ஐபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரவி அவர்கள், இவர் வந்து பெரிய பெரிய சம்பவம்லாம் நிகழ்த்தியிருக்காரு. எப்படி இவர் வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு சாதகமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படின்றதுக்கு முன்னாடி அவருடைய வரலாறை நான் முதல்ல சொல்லிடுறேன். இவர் வந்து ஒரு காலத்தில் பயங்கரமான கேஸுகளை கிட்டத்தட்ட தாம்பரத்தில் காவல் ஆணையராக இருந்தபோது ஒரு 80க்கும் மேற்பட்ட ரவுடிகளை குண்டர் சட்டத்தில் கைது பண்ணி தாம்பரத்தை சுத்தப்படுத்தினவர்னு சொல்லலாம். கிறிஸ்டோபர் அல்பன்ஸ் அப்படின்ற ஒரு நபர் வந்து குழந்தைகளை வச்சு ஆபாச வீடியோ எடுத்து சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தவங்கள கூண்டோட பிடிச்சி ஒழிச்சவர்னு சொல்லலாம். அப்போ குழந்தைகள் ஆபாச வீடியோவை தடை பண்ணின ஒரு முக்கியமான நபராக அவர் வர்றாரு. அப்படின்றனால இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றத்தை எந்த அளவு இவர் தடுப்பார் அப்படின்றத ஒரு முக்கியமாக நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு தமிழகத்தில் அந்த அளவுக்கு குழந்தைகளுக்கான பாலியல் குற்றங்கள் அப்படின்றது நடைபெற்றுக்கிட்டு வருது. அந்த ஒரு விஷயத்தை தடுக்கிறதுக்கு அப்போ இவரால் முடிஞ்ச விஷயத்தை செய்வோன்ற இடங்குனது தான் இந்த டீம். இந்த டீம் பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் ஐயா ரவி அவர்களோட தலைமையில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆளும் முன்னாள், அதாவது போலீஸ்காரங்க, முன்னாள் ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தவங்க, இவங்கெல்லாம் டீமாக இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து 100 பேரை சந்திக்கணும் அப்படின்றது இவங்களோட ஒரு அஜெண்டா. அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆள் 100 பேரை சந்திச்சிருக்காங்க அப்படின்னா இவங்க ஒட்டு மொத்தமாக 234 தொகுதியிலையும் 2,34,000 நபர்களை சந்தித்து வாக்கு கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸிட் போலுக்கு அப்புறம் இருக்கிற எக்ஸிட் போல், அதாவது ஓட்டு சொல்லிட்டு அவங்க யாருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்ற விவரத்தை தெளிவாக சொல்கிறது, அதுக்கு பேர் தான் வந்து எக்ஸிட் போல். அந்த கருத்து கணிப்பை நடத்தி கிட்டத்தட்ட அவங்க எப்படி நடத்தியிருக்காங்கன்னா வயசானவங்க, இளைஞர்கள், பெண்கள், இந்த மாதிரி ஜென்சி வாக்காளர்கள் இவங்கள்ட்ட எடுத்த ஒட்டுமொத்த கருத்து கணிப்பில் 120 இடங்களை தமிழக வெற்றி கழகம் சாலிடாக தட்டி தூக்கும், தனிப்பெரும்பான்மையோட விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பார் அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்த சொல்லியிருக்காரு. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு 41% ஓட்டு வங்கி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இவர் சொல்லியிருக்காரு. சொன்னதும் தான் சொன்னார். பார்த்தீங்கன்னா சுத்துக்கு சுத்து இன்னைக்கு அறிவாலயமாக இருக்கட்டும் அல்லது எம்ஜிஆர் ஐயா அதிமுக காரங்களாக இருக்கட்டும், ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் தான் ஜெயிக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை ரவி அவர்கள் சொன்ன உடனே அவரை போட்டு தாழ்ச்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இவர் ஓய்வு பெறும்போது திமுகவில் சார்ந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் இவருக்கு வந்து ஒரு மரியாதைலாம் செஞ்சு அவரை வழி அனுப்பி வச்சவர்னு சொல்லணும். அவருக்கு எதிராக இன்னைக்கு இவர் வந்து சொல்லிட்டார் அப்படின்றனால இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இருக்கிற திமுக காரங்க போட்டு இவரை வலைதளங்களில் வறுத்து எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா சாதகமாக அவருக்கு தீர்ப்பு சொல்லலை. இவங்களும் வந்து பெட்டியை மாற்றிடுவோம், ஓட்டுலாம் வந்து மாற்றி விட்டுருவோம், கள்ள ஓட்டை போட்டுருவோம், என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. ஒரு இதுக்கும் இன்னைக்கு தமிழக வெற்றி கழக பூத் ஏஜென்ட்டாக இருக்கிறவங்க விடமாட்டேன்றாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா ஐயா ரவி அவர்கள் எதுக்குமே பயப்படாமல் தைரியமாக இந்த ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காரு. இவர் வெளியிட்ட ரிப்போர்ட் அப்படின்றது ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனத்தோட ஒப்பிட்டு போகுது. இன்னைக்கு எத்தனையோ வந்து கிட்டத்தட்ட 6 நிறுவனங்கள், ஒவ்வொரு நிறுவனத்தின் கீழே 10 நிறுவனங்கள் இயங்கிக்கிட்டு, பெரிய பெரிய நிறுவனங்கள், சின்ன நிறுவனம்லாம் இல்லை, ஒன்னொன்னும் வந்து இன்னைக்கு ஏதோ வந்து எப்படி சொல்கிற மாதிரி ஏதோ கால் வலிச்சிடும் நடந்தா அப்படின்ற மாதிரி சும்மா 10 பேர்த்திட்ட 2 பேர்த்திட்ட ஒரு ஆள்கிட்ட அவங்களுக்குள்ளே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு நிறைய நிறுவனங்கள் திமுகவுக்கு சொம்பாவும் அதிமுகவுக்கு சொம்பாவும் தொங்கு சட்டசபை வரும்னு கூட 2 நிறுவனங்கள்லாம் சொல்லுச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க அந்த கருத்து கணிப்புல போய் பாருங்களேன், கிட்டத்தட்ட 2-3 தொகுதி தான் முன்ன பின்னா இருக்கும். அவங்களே வந்து கூட்டி கழிச்சு கணக்கு பார்த்து நம்ம போடுறதாண்டா ஓட்டு அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனா ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் அவங்களோட பேஜ்ல வெளியிட்டு இருக்கிறது 4 லட்சம் பேர்கிட்ட நாங்க கருத்து கணிப்பு எடுத்திருக்கோம். அதுல எடுத்ததன் அடிப்படையில தான் நாங்க மக்கள்கிட்ட இதை வெளியிட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா கண்டிப்பா சாலிடா 98ல இருந்து 120 இடங்களை தமிழக வெற்றி கழகம் வெல்லும், இதுக்கும் மேற்பட்ட இடங்களை கூட பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். தமிழக வெற்றி கழகத்துக்கு இன்னைக்கு குறைஞ்சது தமிழகத்துல 45% மேல ஓட்டு வங்கி இருக்கு. அப்ப இவங்க சொல்றதையும் ஐயா ரவி அவர்கள் சொல்ற அந்த ஒரு ஓட்டு வங்கியும் இணைச்சு பாருங்க, அப்படியே துல்லியமா இருக்கு. அப்ப இன்னைக்கு எல்லா நிறுவனமும் சொம்பா மாறி போய் திமுக அடிக்கடி அப்படியே டெல்லிக்கு சில பேர் பறந்து போயிட்டு வந்திருப்பாங்க. எதுக்கு அப்படின்ற விஷயம்லாம் எல்லாமே இன்னைக்கு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சு. சபரீசன் அப்படின்றவர்லாம் வந்து பயங்கரமா அப்படியே மீடியாக்குள்ள பூந்து விளையாண்டுட்டு இருக்காருன்னு இன்னைக்கு பல்வேறு தனமா நியூஸ் வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்த செய்தி நிறுவனங்களும் கைக்குள்ள போட்டுக்கிற இந்த திமுக அப்படின்றது இன்னைக்கு மக்கள் வந்து ஒரு கண் துடைப்பு மாதிரி அவங்கள்ட்ட
சதவீதத்தில் கருத்து கணிப்பு கிடையாது, கடுப்பு கணிப்பு அப்படின்ற மாதிரி வாங்கிட்டாங்க. இது வந்து மக்கள் யாருமே நம்பல. ஏன்னா அவங்க ஓட்டு போட்டிருந்தா தானே நம்புவாங்க. ஒருவேளை நாளைக்கு வந்து இவங்க மிஷினெல்லாம் மாத்தி கள்ள ஓட்டு அது இதெல்லாம் போட்டு நாளைக்கு திமுக ஜெயிக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வருதுன்னு வைங்க, தமிழ்நாடு என்னவாகும்? அதை மட்டும் யோசிச்சு பாருங்க மக்களே. ஏன்னா பீகார் விஷயம்லாம் நிறைய பேருக்கு கண்ணு முன்னாடி வந்து போகும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப ஐயா ரவி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் அப்படின்றது சாலிடா உண்மையாக போற விஷயமா இப்படிலாம் நிறைய ஒரு சம்பவங்கள் நடக்க போகுது. இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் 120 இடங்களை தட்டி தூக்குவார் அப்படின்றதும், சட்டசபைக்குள்ள தமிழக வெற்றி கழகத்துக்கு 145க்கு மேல எம்எல்ஏக்கள் உள்ள போவாங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். இப்போ பிரச்சனையே பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிக்கு தான். இன்னைக்கு அதிமுக வந்து எதிர்க்கட்சியா வரப்போதா, திமுக எதிர்க்கட்சியா வரப்போதா அப்படின்ற ஒரு இடத்துல இவங்க எதிர்க்கட்சிக்குள்ள சண்டை நடக்க போகுது. அதையும் நம்ம பார்க்கத்தான் போறோம். இதெல்லாம் பத்தாதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆதவர்ஜுனா அவர்கள் இந்த ஓட்டு எண்ணிக்கையை இவங்க சரிவர நடத்துவாங்களா, இல்ல கலவரம் ஏற்படுத்துவாங்களா? ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தில் ஒரு இடத்துல தேர்தலை ரத்து பண்ணி விட்டாங்க. இனி அடுத்து எப்போ தேர்தல் வரும்ன்றத ஐயா கவர்னர் தான் அந்த ஊர்ல அறிவிப்பாப்ல. அப்ப இவ்வளோ விஷயத்தையும் தாண்டி இந்த வாக்கு எண்ணிக்கையை சரிபட நடத்துவாங்களா, இல்ல திமுக அப்படின்றது அவங்க தோல்வி பயத்துல எதுவும் கலவரம் ஏற்படுத்துறதுக்கோ, இப்ப கூட திருச்சியில ஒரு தீய வச்சாங்க ஒரு இடத்துல. அந்த மாதிரி தீய வச்சு விட்டு போயிட்டாங்கன்னா மிஷின்புரா நாசமா போயிருமே, என்ன பண்ணுறது அப்படின்னு பயங்கரமா வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷனை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தமிழக வெற்றி கழகமும் 234 தொகுதியிலும் அதிக போலீஸ் ப்ரொடெக்ஷனை கேட்டுட்டு இருக்காங்க. இவ்வளோ விஷயமும் வந்து இன்னைக்கு தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கு. இதையும் நம்ம கண்கூடா பார்க்க போறோம். அதனால ஓட்டு என்ற இடத்துக்கு போற பூத் ஏஜென்ட் டிவிகேவை சார்ந்தவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தயவு செய்து வந்து உங்களுக்கு வெளியில நாங்க லட்சக்கணக்கான பேர் இருக்கோம் அப்படின்ற நம்பிக்கையில நீங்க அங்க உள்ள இருக்க போறீங்க. ஏன்னா இன்னைக்கு சுயேட்சை வேட்பாளர்கள் அப்படின்ற பேர்ல போர்வேல இருக்கிற திமுகவுடைய அந்த ஒரு பூத் ஏஜென்ட்கள் வந்து உங்களை அதிகப்படியா தாக்குறதுக்கும், மிரட்டுறதுக்கும், பண வழியில சிக்க வைக்கிறதுக்கும் ஏகப்பட்ட சதி வேலைகள் வேலை நடக்கும். இது எதுக்குமே நீங்க விலை போயிடக்கூடாது அப்படின்றது தான் எங்களுடைய ஒரு கருத்தா இருக்கு. நீங்க போமாட்டீங்க அப்படின்றது வேற. இது இருந்தா கூட விஜய் அவர்களை வந்து நீங்க மனசுல வச்சுக்கிறணும். ஏன்னா இவ்வளோ பேருடைய அந்த ஓட்டு வங்கி அப்படின்றது அந்த மிஷினுக்குள்ள காப்பாத்தி தரப்போறது நீங்க மட்டும்தான் அப்படின்றத நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இன்னைக்கு டிவிக்கு உடைய வேட்பாளர்கள் வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறமா ஸ்டாலின் அவர்கள் தூக்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்றதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னை தாண்டி நீ தொர்றா பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு இளைஞர்களும் வந்து இன்னைக்கு வேட்பாளர்களுக்கு முன்னாடி அரணா நின்றுகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் நடக்கிற காரியமா? இதெல்லாம் நம்ம அதிமுகவும் திமுகவும் வச்சிருக்கோம். கூவத்தூர்ல நடந்த குதிரை பேர மாதிரி நடத்துறதுக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கெத்தோட நீங்க சொல்லலாம். அதனால மக்களே இந்த குதிரை பேரம் நடத்துறதுக்கு, இந்த காசு கொடுத்து நடத்துறதுக்கு இதுக்கெல்லாம் எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. நீங்க அதெல்லாம் வந்து எதையுமே மனசுல போட்டுக்காதீங்க. 234 தொகுதியிலையும் ஜெயிக்கிற வேட்பாளர்கள் நேரா பனையூர்ல போய் இறங்க போறாங்க. விஜய் அவர்களுடைய ஒரு கையை பிடிச்சிட்டு அவங்க வந்து எம்எல்ஏவா வரப்போறாங்க அப்படின்றதுதான் உண்மை. காசு பணத்துக்கோ பலான விஷயத்துக்கோ வந்து வில போறவங்கள வந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து ஒரு வேட்பாளர்களா தேர்ந்தெடுக்கல. ஏன்னா ஒவ்வொரு வேட்பாளர்களும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய மக்கள் இயக்கத்துல இருந்து பணிபுரிஞ்சுட்டு வந்தவங்க. சில பேர் வேணா மாற்றுக் கட்சிகள்ல இருந்து பிரிஞ்சு வந்தவங்க எல்லாம் இருப்பாங்க. ஆனா கூட பார்த்தீங்கன்னா அவங்க இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு உண்மையான தொண்டாரா மாறி இன்னைக்கு விஜய் அவர்களுக்குரிய ஒரு சேவை செஞ்சு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் அவர் வந்து கேண்டிடேட் பொறுப்பே வந்து கொடுத்துருக்காரு. அதனால இதை யாருமே நீங்க கவலைப்பட வேணாம். தமிழக வெற்றி கழகம் என்னைக்கும் விலை போகாது அப்படின்றத நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஒட்டுமொத்த தமிழக மக்களின் அந்த ஓட்டு வங்கி அப்படின்றத அவங்க காப்பாற்றி கொடுப்பாங்க. நீங்க யாருமே கவலைப்பட வேணாம் அப்படின்றது நம்மளுடைய கருத்து. தொடர்ந்து இந்த சேனலையும் பாருங்க. இதுலயும் அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்தை மறக்காம சொல்லிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.